நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 4 நிமிடம், திதி இன்று காலை 6 மணி 10 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இரவு 8 மணி 33 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் இரவு 11 மணி 43 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் மாலை 5 மணி 34 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 33 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்னைக்கு நேத்திரம் பாத்தீங்கன்னா, நேத்திரனாம் கண் அப்படின்னு அர்த்தம். இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும். ஜீவன் பாத்தீங்கன்னா அறைதான் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப சுப வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சா 2 கண்ணும் ஜீவன் முழுதும் இருந்தால் அன்றைய தினம் உண்மையில சுபமான ஒரு நாள். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம் வில்லும். அது கூட ஒரு விரலி மஞ்சளை வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், கன்னியில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரகனும், கடகத்தில் புத பகவான். இன்று இரவு, அதாவது விடிய காலையில 2 மணி 43 புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலே நன்மை நடக்கும். நல்ல கிரகங்கள் எல்லாம் வக்ரம் அடையக்கூடாது. அதான் அங்க இருக்கிற விஷயம். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்த சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வீட்டுல சண்டை சச்சரவு நிறைய இருக்கு. திருஷ்டி தோஷம் இருக்கு, சண்டை சச்சரவு இருக்கு. ஒரு திருஷ்டி தோஷம் வந்தாலே அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சண்டை வந்துடும். அது எல்லாருக்கும் நல்லாதான் இருக்கும். அந்த குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், நல்ல வருமானம் வரும், சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல சண்டை, பிரிவினை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒருவர் மாற்றி ஒருவர் சண்டை, இப்படி எல்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா திருஷ்டி தோஷம் அப்படின்னு அதாவது
உலகத்துல செய்வினைய கூட நம்ம எடுத்து விட்டுடலாம். ஆனா அந்த திருஷ்டின்றது மட்டும், அதை சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. குடும்பத்துல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால இந்த கண் திருஷ்டி, அந்த பொருள் 16 பொருள் இருக்கும். அது சுத்தி போடுங்க. நான் வாங்கணும்ன்றதுக்காகலாம் சொல்லல, ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நிறைய பதிவு போட்டிருக்கேன். அதே போல யந்திரம் அதுலயே போட்டிருக்கோம். ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, செய்வினை எல்லாம் விலகி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி. சரி, இன்னைக்கு ஒரு சால கிராமம் உருவான கதை, அது எப்படி உருவானது அப்படின்றத பத்தி ஒரு விளக்கத்தை கொடுக்க போறேன். நிறைய பேர் சால கிராமம் கேட்டாங்க. அந்த சால கிராமம் வடநாட்டுல இருந்துதான் வரணும். அதுவும் நேபாளம் இல்லைன்னா இமயமலை இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துதான் வரணும். நிறைய பேர் கேட்டாங்க, கிடைக்கல. ஏன்னா எல்லாரும் அது ஒரிஜினலா விற்கிறது இல்லை. சில இடத்துல எல்லாம் அத செஞ்சு விற்கிறாங்க, அது வேஸ்ட். அது உண்மையா இருக்கு அப்படின்னா அது உள்ளுக்குள்ள இருக்கும், உள்ளுக்குள்ளவே இருக்கும். நான் எங்க வீட்டுல இருக்கு, நான் வேணா நாளைக்கு அதை போட்டோ எடுத்து அதை அனுப்புற, பாருங்க. அப்படியே அதுல சங்கும் சக்கரமும் அழகா இருக்கும், இயற்கையிலேயே வரக்கூடியது. சரிங்களா? அதே போல வியாபார விருத்திக்கான யந்திரமும் தாய்த்தும், தொழில் விருத்தி, தன விருத்தி, கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடியது, வேண்டுவோர் அணுகலாம். சரி, இப்ப சாலிகிராமம் பத்தி நம்ம பார்க்கலாம். சாலகிராமம் எப்படி உருவானது அப்படின்னா, ஒரு மன்னனுடைய மகள் துளசி மகாவிஷ்ணுவையே கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தாளாம். தன் போன ஜென்மத்தில் கூட அவள் கிருஷ்ணனுடன் கோபிகையாக கூடி இருந்தாள். மகாவிஷ்ணு 6 வேடத்தில் சென்று அந்த துளசியை ஏமாற்றினாராம். என்னை ஏமாற்றிய நீ யாராக இருந்தாலும் கல்லாக போவாகா என்று சாபமிடுகிறாள். யாரு? அந்த பெண், துளசி என்ற பெண். அந்த கல் தான் சாலகிராம கல். உடனே மகாவிஷ்ணு அவருக்கு காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்த உடனே அவரு பதறி போயிட்டு, துளசி சிரித்த முகத்தோடு, மகாவிஷ்ணு, அஞ்சாதே துளசி, எல்லாம் என் சித்தப்படியே நடக்கிறது. கிருஷ்ண அவதாரத்தின் போது கோபிகையாக இருந்தவள் நீ, என்னை மனம் புரிய வேண்டும் என்று தவம் புரிந்தவளும் நீயே. பூலோகத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவே இத்தகைய லீலைகளும் நடத்தப்படுகின்றன. என்னை கல்லாக மாறுமாறு நீ சபித்தும் என் விருப்பப்படித்தான் என்னை தரிசனம் செய்தால் உனது இந்த பிறவிக்கு முக்தி கிடைக்கிறது. இப்போது நீ கண்டகி நதியாகவும் துளசி செடியாகவும் மாறிவிடுவாய் அப்படின்னு அவரு சொல்றார். என்னை கல்லாக மாறுமாறு சபித்து விட்டதால் நான் சாலகிராம கற்களாக மாறப்போகிறேன். நீ என்னை மணக்க விரும்பியவள் அல்லவா? அதனால் நீ கண்டகி நதியாக ஓட நான் உன்னில் கிடப்பேன். ஆம், சால கிராமம் கற்களாக கிடப்பேன். அந்த கற்களில் சங்கு சக்கரம் சின்னங்களும் உண்டாகும். சால கிராமமாக நானே இருப்பதால் பக்தர்கள் அந்த கற்களை வணங்குவார்கள். நாடெங்கும் எடுத்து சென்று தங்கள் வீடுகளில் வைத்து பூஜை செய்வார்கள். கற்கள் கிடக்கும் நதியான நீயும் புனித நதியாக, கங்கையை விட சிறந்த நதியாக போற்றப்படுவாய். உன்னில் நீராடும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்டதை எல்லாம் நான் தருவேன். இங்க வர முடியாதவர்கள் துளசியை எனக்கு அர்ச்சித்தால் போதும். துளசி தீர்த்தத்தை பருகினாலும் நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்து அருள்வாளிப்பேன் என்கிறார். யாரு? மகாவிஷ்ணு. யார் தங்களுடைய வீட்டில் சாலகிராமம் மூர்த்தியை வைத்துக் கொள்கிறார்களோ அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் சிறு இடத்தையே தன் கோயிலாக கொண்டு அங்கு எழுந்தருள் இருக்கிறேன். அந்த சாலகிராமத்தில் நான் எப்போதும் வசிக்கிறேன். அது இருக்கும் வீட்டில் சந்தோஷமே, அதாவது தோஷமே கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. அது வீட்டில் இருக்கும் இடத்தில் தோஷமே கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான். சாலகிராமம் இருக்கும் வீடுகளில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், சௌபாக்கியம், முக்தி ஆகியவற்றை நான் தருவேன் என்று மகாவிஷ்ணு கூறுகிறார். சாலகிராமம் எப்படி உருவாகின்றன? மகாவிஷ்ணு தங்கமயமான ஒளியுடன் திகழும் வஜ்ர கிரீடம் என்னும் பூச்சியின் வடிவம் கொண்டு சாலகிராமம் கல்லை குடைந்து அதன் மையத்தை அடைந்து அங்கு உமிழ்நீரால் சங்கு சக்கர வடிவங்களையும் தனது அவதார ரூபங்களையும் பலவிதமாக விளையாட்டாக வரைகிறார். எப்படி பாருங்க, இவைதான் சாலகிராம மூர்த்திகள். எதுவும் வரையப்படாமல் உருளை வடிவ கற்களாகவும் இவை கிடைக்கும். அதற்கு ஹிரண்ய கர்ப்ப கற்கள் என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்குங்க, உருளை வடிவ கற்களாகவும் இவை கிடைக்கும். அதற்கு ஹிரண்ய கர்ப்ப கற்கள் என்று பெயர். இவையும் பூஜைக்கு உகந்தவை. இந்த சாலகிராமம் சங்கு, நத்தைக்கூடு, பளிங்கு போன்று பலவித வடிவங்களில் கிடைக்கின்றன. இவை நேபாளுக்கு அருகில் காட்மாண்டு இடத்தில்தான் ஓடுகின்ற கண்டகி நதியில் கிடைக்கிறது. எளிதாக எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை, கிடைத்தால் அதிர்ஷ்டம்தான். உண்மையில சொல்ற, ஏற்கனவே இந்த சாலகிராமம் பற்றியும் அதே மாதிரி இந்த ஒற்றைக்கண் தேங்காய் பற்றியும் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அற்புதமானது, அதிசயமானது, கிடைப்பது அரிது. ஆனா அந்த உருண்டை வடிவத்தில், அதாவது ஒரு என்ன சொல்றது, உருண்டையா இருக்கிற சாலகிராமம் நிறைய கிடைக்கும். ஆனா இந்த சங்கு சக்கரம் போன்று கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இது நேபாளத்தில் தான் கிடைக்கும், இல்லைன்னா இமயமலையிலிருந்து தான் கிடைக்கும். அந்த நதியில இது கல்லு மாதிரி ஓடும். எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க, அற்புதம் பாருங்க. நம்ம இந்தியாவுல இல்லாத ஒரு அதிசயமே கிடையாது. நம்மளுடைய கடவுள்கள் எல்லா அற்புதத்தையும் படைத்திருக்கிறார். நம்ம தான் அதை உணர முடியல, உணர சக்தியும் இல்லை. அது எப்படி பயன்படுத்துறதுன்றதும் தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரியோர்கள் முன்னோர்கள் வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருந்திருக்கு. அது நம்மளால உணர முடியாம சில பொருட்களை அதனுடைய மகத்துவம் தெரியாமல் நிறைய பேரு தூக்கி போட்டு இருக்காங்க. இது என்ன பண்றது, இது என்ன ஒரு கல்லு மாதிரி இருக்கேன். ஆனா அது மகத்துவம் தெரிந்தவர்கள் வைத்து இன்றும் வழிபாடு செய்கிறார்கள். எங்க வீட்டுல இருக்கு, நான் ஒரு நாளைக்கு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறேன். பாருங்க, அற்புதமா இருக்கும். அது உள்ள அப்படியே சங்கும் சக்கரமும் இயற்கையாவே இருக்கும். அது எவ்வளவு ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? அதனாலதான் வீட்டுல துளசி செடி வளர்க்கணும், தினந்தோறும் துளசி நீரை வச்சு பருகணும் அப்படின்றது யாரு செய்யறாங்க? இன்னைக்கெல்லாம் வேகமான உலகம். அதனால அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எதுவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம், இஷ்டப்பட்டு செய்யுங்க. குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த நாள். அதே மாதிரி தனவரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சிறுதூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் பிறக்கும். தடைபட்டு போன சில காரியங்கள் எல்லாம் திடீரென்று நடைபெறக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். அதே போல அனுகூலம் நிறைந்த நாளாகவும் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியா இன்னைக்கு போங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாரா சில வரவுகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
பேச்சில நிதானம் தேவை. புதிய உறுப்பினர்களால் புதிய நண்பர்களால் சில அலைச்சல்களும் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கெல்லாம் நல்ல ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள். ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாள். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வார்த்தையில நிதானம் தேவை. எப்பொழுதுமே 2ஆம் வீட்டில் செவ்வாயோ சூரியனோ இருந்தால் வார்த்தையில ரொம்ப ரொம்ப நிதானமா பேசணும். தேவையற்ற பேச்சுகளை பேசக்கூடாது. அதனால இன்றைய நாள் வார்த்தையில் நிதானம் தேவை. ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். உங்களோட இருப்பவர்களின் கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவோட இன்னைக்கு பேசுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதன் மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தேவையற்ற அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால இன்றைய தினம் கொஞ்சம் எல்லா விதத்திலும் நிதானத்தை காட்டுங்க. உங்க ஜென்மத்திலேயே செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சில ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது பல் சம்பந்தப்பட்டது, அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வரும். கவனமா பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. கல்வி செயல்பாட்டுல உள்ளவர்கள் மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சில விரயங்கள் இன்றைய தினம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சொத்துக்களால் உங்களுக்கு விரயம் ஏற்பட கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே சூரியன் 2ல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். உடல் சூடு அதிகமாகும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அதே போல தலைவலி பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காட்டுங்கள். இன்றைய நாள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கின்ற ஒரு வாய்ப்புகள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சாதுரியமான செயல்பாட்டுக்கள் மூலம் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கின்ற ஒரு தருணம். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். பழைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அதை கலந்து ஆலோசித்து அதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் புதுசா ஒரு வேலை நீங்க எடுக்கணும்னு நினைச்சு முயற்சிக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை. அக்கம் பக்கம் இருப்ப ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாட்டுல பொறுமை தேவை. வியாபாரத்துல வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். புதிய அனுபவமும் இன்னைக்கு ஏற்படும். அதே சமயத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேலோங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர் நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் மூலம் உற்சாகம் அடையக்கூடிய ஒரு தன்மை. வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள்லாம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா விருச்சிகத்திலயும் விசாகம் இருக்கு. அதனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இதுலயும் விசாகம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்தா மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். அதிசய வடகு திசை அதிசயன் 2ஆம் எண் அச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. உங்கள் பேச்சில பொறுமை தேவை. உங்கள் மீதான நம்பிக்கை நீங்களே மேம்படுத்தி கொள்ளுங்கள். வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை. அதே மாதிரி நீங்க வேலை செய்யும் இடத்தில் வேகத்தோடு எதையும் செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. இன்றைய நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. புதிதா எதுவும் செய்ய வேணாம், அன்றாட வேலைகளை செய்தாலே எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. வேகமா எதையும் செய்யாதீங்க. கொஞ்சம் நிதானத்தோடு கவனத்தோடு செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீரும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் மனதளவில் தடுமாற்றம் ஏற்படும். மனதளவில் புதிய உற்சாகம் உத்வேகத்தோடு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தருணம். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு ஏற்படும். இன்றைய நாள் பயணங்கள் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாட்டோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். நலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும்.
அதே மாதிரி தாய் தந்தையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தடைப்பட்ட சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும். உயர் அதிகாரிகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மற்றவரிடம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு செயலையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நீங்க நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் அதிகரிக்கும். முக்கியமான சிலருடைய மறைமுக ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். புதிய எண்ணங்கள் தோன்றும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வீடு மனை வாங்குவது இது தொடர்பான செயல்பாடு உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு தருணம். 7 நாட்டு சனி, ஜென்ம சனி தான் ஓடுது, நான் இல்லைன்னு சொல்லலை. 2ல ராகு. குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இன்னும் சுபமாக இருக்கும். இப்பொழுது வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உறவுகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த இந்த விற்பனை செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் என்று சொல்லுகின்ற அந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான சந்திப்புகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசு காரியங்களில் ஆதாயகரமான சூழல்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பயணங்கள் வழியில புதிய அனுபவம் ஏற்படும். உத்தியோகத்துல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.